அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏகே பிரியாணி மாஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம வருஷம் எண்டுனாலே உங்களுக்கு தெரியும், ரைஸ் மில் சங்கத்துக்கு தான் நம்ம சாப்பாடு ஆக்க போவோம். அதேதான் இந்த வருஷம் எண்டு நம்ம இப்ப ரைஸ் மில் சங்கத்துக்கு சாப்பாடு ஆக்க வரோம். ஏகே பிரியாணி மாஸ் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க எப்பயும் போலதான் நம்ம 55 கிலோ மட்டன் பிரியாணி, பெப்பர் சிக்கன், தால்சா, தயிர் சட்னி, பீர்னி. இது எப்படின்னா பந்தி கிடையாது, உங்களுக்கே தெரியும். டிஃபன் பாக்ஸ்ல போட்டு நம்ம கொடுக்கறது. வாலி டிஃபன் பாக்ஸ் அந்த இதுக்கு என்ன வாங்கியிருக்காங்க அதை நம்ம கொடுக்கறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, வெங்காயம் புதினா பொன்னரமாக வணங்கிட்டு இருக்கு. நல்லா வணங்கட்டும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிங்க. காலையில் 8 மணிக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் நம்ம ப்ரிப்பேர்டாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 250 கிராம் மிளகாத்தூள். தக்காளியை கொட்டிக்கலாம். தக்காளி 2.5 கிலோ. மசாலா தண்ணி ஊற்றிக்கலாம்.
லாஸ்ட்டு கிண்டிக்கிட்டு இருக்காருங்க. நல்லா விழிஞ்சிருச்சு. மணி இப்போ வந்து 6 மணி. நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. கறி வெந்துக்கிட்டு இருக்கு மக்களே. வெந்துருச்சு நல்லா. ஒரு 70% வெந்துருச்சு. பாருங்க மாஸ்டர் அமுக்கி காட்டுறது பார்த்தீங்களா, கறி சுடுது. ஒரு அரிசி ஊற போடு. கோழி தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 கேன் தண்ணி ஊற்றுறோம். இப்போ வந்து கிண்டி விடலாங்க. கோழி தண்ணி ஊற்றிட்டோம். 2 கேன் தண்ணி ஊற்றிட்டு இப்போ கிண்டி விட்டுருக்கோம். கிண்டிட்டு இப்போ ராஜாண்ணே கறி எப்படி வந்துருச்சுன்னு செக் பண்ணி பார்ப்பாரு. பார்ப்போம். கறியை காட்டுங்கண்ணே. ஏன்னா இந்த டயத்தில் சுடாது, அதனால். ராஜாண்ணே செக் பண்ணிட்டார் கறியை. லெமன் ஊற்றிக்கலாம். 18 பழம் வந்து மூடியை போட்டாச்சு. மூடியை போட்டுட்டு விறகு ஏற்றிக்கலாம். வாங்க விறகு ஏற்றுவோம். இன்னைக்கு காற்று ஓவர், அதனால் விறகு வந்து சீந்துருச்சு. பார்த்தீங்களா, கங்கு நிறையா விழுந்துருக்கு. பார்த்தீங்களா, இப்போ வந்து புது விறகு ஏற்றிடலாம். ஒரு அணகுண்டா விறகு வந்து ராஜாண்ணே வந்து உள்ளே திணிக்கிறாரு. மக்களே உலை கொதிக்குது. இங்கே வருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இனி வந்து நம்ம அரிசி அள்ளிடலாம். இப்போ நீங்கள் அந்த அரிசியை போட்டு இப்போ கிண்டிக்கலாம். இன்றைக்கி கேமராமேன் தான் நம்மளுக்கு தம் போடுறாப்புல. ஏன்னா கேமராமேனு ட்ரைனிங் எடுக்கணும்ல, அதுக்காக தான் பாருங்கள் உண்ணி கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. 27 கிலோ அரிசி, 27 கிலோ அரிசி. ஆனால் கறி வந்து 35 கிலோ கறி போட்டிருக்கோம். அரிசி 27, கறி 35 கிலோ. நம்ம கேமராமேன் பாருங்கள் அசந்து ரவுண்ட் அடிக்கிறாரு பாருங்க. நெருப்பு அசத்துது ஆளை. மூடியை போட்டு தம் போட்டுக்கலாம். மூடியை போட்டாச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம கங்கள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். ராஜாண்ணே சுட சுட மார்னிங் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு 25 நிமிஷத்தில் நம்ம தம்மோட வச்சு அருமையான திண்டுக்கல் பிரியாணியை நம்ம சுவைக்கலாம். நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன். மக்களே தம்மு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம்மு உடச்சிக்கலாம்.
சூப்பர். ஆஹா அருமையாக இருக்கு மக்களே. பருப்பு பருக்கையா அப்படியே குழையாம அல்வா சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்லாம். கறியெல்லாம் வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு காதரு, பரவாயில்ல. எங்கள் ஆண்டு விழா ஃபங்க்ஷனை வீர சிறப்பமாக செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஹபீபன் வண்டியில் அப்பவும் ஒரு ஸ்பூன் இருக்கும். ஐவரை பேட்டிக்க 10 வருஷங்களாக காதலுக்கு வந்து அரிசாக சங்கத்துக்கு செஞ்சிட்ருக்காரு. சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு மேம்பேரும் சிறப்பாக தான் இருக்குது. பாராட்டுகளோட அவர் ஒத்துழைப்பு எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்காரு. இந்த டைமிங்கு, ருசி இது எல்லாமே அவரோட இதை வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அரிசியால ஆண்டு விழா சங்க பிரியாணி வந்து காதல் மூலியமாக ரெடி ஆகிடுது. நல்லபடியாக வந்து டயட்டுக்கு ரெடி ஆகிடுது. டேஸ்ட்டு வந்து வருஷம் பூரா ஒரே மாதிரி நல்லா தெளிவாக நல்லா இருக்குது. எல்லாமே பிரியாணி, சிக்கன் எல்லாமே. அந்த திராசை உங்கள் பக்கம் திருப்ப முடியாதுண்ணே. லைட்டாக நகலாதா? திருப்ப முடியாதா?